நண்பர்களே, ஒரு நிமிடம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு, அடடா, அந்த இடத்தில் நாம் அப்படி பேசியிருக்க கூடாதே என்று பல நாட்கள் அல்லது பல வருடங்கள் கூட குற்ற உணர்ச்சியில் தவித்திருக்கிறீர்களா? உண்மை என்னவென்றால், வாளால் ஏற்பட்ட காயத்தை மருந்து போட்டு குணப்படுத்தி விடலாம். ஆனால் உங்கள் நாவிலிருந்து வெளிவந்த ஒரு தவறான வார்த்தை நீங்கள் பல ஆண்டுகளாக சிறுக சிறுக கட்டியெழுப்பிய மதிப்பையும் ஆழமான உறவுகளையும் ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைத்துவிடும். நீங்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் சரி, உங்கள் நாவை எப்படி கையாள வேண்டும் என்ற கலை உங்களுக்கு தெரியவில்லை என்றால், நீங்கள் தேடிப்போகும் வெற்றி வெறும் கானல் நீர்தான். வரலாற்றை புரட்டி பார்த்தால், பல மாபெரும் சாம்ராஜ்யங்கள் உருவாக காரணமும் வார்த்தைகள்தான். அவை சரிந்து மண்ணோடு மண்ணாக அழிந்து போக காரணமும் வார்த்தைகள்தான். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த மாபெரும் ராஜதந்திரிகளும் அறிவியல் அறிஞர்களும் ஒரு மனிதன் பேசும்போது கட்டாயம் செய்யக்கூடாத 5 மாபெரும் தவறுகளை பற்றி மிக கடுமையாக எச்சரித்துள்ளார்கள். இந்த வீடியோவில் அந்த 5 தவறுகள் என்னென்ன என்பதைத்தான் நாம் மிக ஆழமாக பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக 3வது மற்றும் 5வது தவறை நம்மில் 90% மக்கள் தினமும் தங்களை அறியாமலேயே செய்து தங்களின் சுயமரியாதையை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 நெறிமுறைகளையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த தொடங்கிவிட்டால், இனி எந்த கூட்டத்திலும் உங்கள் வார்த்தைகளே வேதவாக்காக மாறும். உங்கள் ஆளுமை பல 100 மடங்கு உயர்ந்து கம்பீரமாக நிற்கும். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையே மாற்றும் வல்லமை கொண்டது. எனவே எந்த இடத்தையும் தவிர்க்காமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். வாருங்கள், உங்களை ஒரு புதிய மனிதனாக மாற்றும் அந்த பயணத்திற்குள் செல்வோம். ஒரு மனிதனின் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் என்பவை வெறும் ஒலிகள் அல்ல. அவை உயிரோட்டமுள்ள அதீத சக்தி வாய்ந்த ஆயுதங்களாகும். ஒரு போர்வீரன் தன் வில்லிலிருந்து நான் ஏற்றி எய்த அம்பை எத்தகைய மந்திரத்தாலும் மீண்டும் அவனது கைக்கு கொண்டு வர முடியாதோ, அதேபோல்தான் ஆத்திரத்திலோ அல்லது அறியாமையிலோ ஒருவன் உதிர்க்கும் வார்த்தைகளும். வாளால் வெட்டப்பட்ட காயம் அல்லது நெருப்பால் சுடப்பட்ட புண் கூட சரியான மருந்துகளை இடுவதன் மூலமும் களத்தின் நகர்வினாலும் ஒரு கட்டத்தில் முற்றிலுமாக ஆறிவிடும். அதன் தழும்புகள் மட்டுமே எஞ்சியிருக்கும். ஆனால் நாவினால் ஒருவருடைய மனதை கிழித்து ஏற்படுத்தப்படும் காயம் மனிதனின் இறுதி மூச்சு உள்ளவரை ஆறுவதே இல்லை. அந்த வார்த்தைகள் அவர்களின் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்து ஒவ்வொரு முறை உங்களை பார்க்கும் போதும் அல்லது அந்த சம்பவத்தை நினைக்கும் போதும் புதிதாக இரத்தம் கசியும் புண்ணாகவே வலித்துக் கொண்டிருக்கும். மனித உறவுகள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும், எவ்வளவு காலம் பாரம்பரியமாக தொடர்ந்தாலும், அந்த உறவின் ஆணிவேரை அசைத்து பார்க்கும் வல்லமை ஒரு ஒற்றை தவறான வார்த்தைக்கு உண்டு. நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் சரி, எத்தனை உதவிகளை செய்திருந்தாலும் சரி, ஒரு முறை நீங்கள் பேசும் தரம் தாழ்ந்த வார்த்தை உங்களின் அத்தனை நற்செயல்களையும் அழித்து உங்களை ஒரு கொடியவனாகவே சமூகத்தின் முன் நிறுத்தும். சில நேரங்களில் நாம் விளையாட்டாக சொல்லும் வார்த்தைகள் கூட கேட்பவரின் சூழ்நிலையை பொறுத்து மிகப்பெரிய உளவியல் தாக்குதலாக மாறக்கூடும். ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் முன் அது கேட்பவரின் மனதில் எத்தகைய அதிர்வலைகளை ஏற்படுத்தும், அது ஆக்கப்பூர்வமானதா அல்லது அழிவை நோக்கியதா என்பதை 100 முறை சிந்தித்து அளவிட வேண்டும். வார்த்தைகளை சரியாக கையாள தெரிந்தவன் தன் வாழ்வின் மிகப்பெரிய அரணை கட்டியெழுப்புகிறான். தவறாக கையாள்பவன் தனக்கான சவக்குழியை தானே தோண்டிக் கொள்கிறான். உங்களின் நாக்கு ஒரு கூர்மையான கத்தி. அதை வைத்து அழகிய மரச்சிற்பத்தையும் செதுக்கலாம், ஒருவரின் உயிரையும் பறிக்கலாம். அந்த தேர்வு உங்கள் கைகளில்தான் உள்ளது. ஒவ்வொரு வார்த்தையும் உங்களின் தனிப்பட்ட முத்திரையாக பிரபஞ்சத்தில் பதிவாகிறது என்பதை உணர்ந்து அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் சொற்களை பயன்படுத்த வேண்டும். ஒரு மனிதனின் மிகச்சிறந்த பாதுகாவலன் அவனது ரகசியங்கள் மட்டுமே. மனித மனம் என்பது மிகவும் சிக்கலானது. அது எப்போது, எந்த சூழ்நிலையில் எப்படி மாறும் என்பதை யாராலும் துல்லியமாக கணிக்க முடியாது. இன்று உங்கள் மீது அதீத அன்பு செலுத்தி உங்களின் மிக நெருக்கமான நம்பிக்கைக்குரிய நபராக வலம் வருபவர் நாளை சூழ்நிலையின் அழுத்தத்தாலோ அல்லது சுயநலத்தாலோ உங்களுக்கு பரம எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு எப்போதும் உள்ளது. அந்த தருணத்தில் நீங்கள் முன்பு உணர்ச்சி வசப்பட்டு அவர் மீதான அதீத நம்பிக்கையில் பகிர்ந்து கொண்ட உங்களின் தனிப்பட்ட பலவீனங்கள், அந்தரங்க விஷயங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு எதிராகவே நீட்டப்படும் மிக கூர்மையான ஆயுதங்களாக மாறும். ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைக்கும் போதோ அல்லது ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கும் போதோ அது குறித்து மற்றவர்களிடம் பெருமையாக பேச வேண்டும் என்ற உந்துதல் இயல்பாகவே ஏற்படும். ஆனால் நீங்கள் ஒரு திட்டத்தை வாய்வார்த்தையாக வெளியே சொல்லும் போதே உங்கள் மூளை அதை செய்து முடித்து விட்டதை போன்ற ஒரு போலியான திருப்தியை அடைந்து உங்களின் உழைக்கும் வேகத்தை குறைத்து விடுகிறது. மேலும் உங்களை சுற்றியுள்ள அனைவரும் உங்களின் வளர்ச்சியை கண்டு உண்மையாகவே அகமகிழ்வார்கள் என்று நம்புவது உலகத்தின் மிகப்பெரிய அறியாமையாகும். உங்கள் திட்டங்கள் வெளியே தெரிய வரும்போது அது சிலருக்கு பொறாமையையும் தேவையற்ற போட்டியையும் உருவாக்குகிறது. அவர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உங்கள் பாதையில் முட்டுக்கட்டைகளை உருவாக்கத் தொடங்குவார்கள். எனவே நீங்கள் நினைத்த காரியம் முழுமையாக வெற்றி பெற்று
உலகத்தின் கண்களுக்கு தெரியும் வரை உங்களின் திட்டங்கள் மூச்சுக்காற்றைப் போல உங்களுக்குள் மட்டுமே ரகசியமாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். தனது ரகசியங்களை பாதுகாக்கும் கலையை அறிந்தவன் மற்றவர்களால் கணிக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்கிறான். இந்த கணிக்க முடியாத தன்மையே அவனுக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பலத்தையும் மரியாதையையும் தருகிறது. இவன் ஒருவன் தன் நாவை கட்டுப்படுத்தி தன் பலவீனங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறானோ அவனை வீழ்த்துவதற்கான எந்த வழியும் எதிரிக்கு கிடைப்பதில்லை. தகுதியற்றவர்களுடனும் முட்டாள்களுடனும் விவாதம் செய்வதை தவிர்ப்பது என்பது ஒருவன் தனக்கு தானே செய்து கொள்ளும் மிகப்பெரிய நன்மையாகும். அறிவு முதிர்ச்சி இல்லாத ஒருவன் உங்களை வம்புக்கு இழுக்கும் போது அவனது நோக்கம் உண்மையை அறிந்து கொள்வதோ அல்லது நேர்மையான முறையில் வாதிடுவதோ அல்ல. அவனது ஒரே நோக்கம் உங்களை எரிச்சலூட்டி உங்களின் நிதானத்தை குலைத்து உங்களை அவனது தரத்திற்கு கீழே இறக்குவது மட்டுமே. சேற்றில் கிடக்கும் ஒருவன் தன் மீது கல் எறிபவர்களை பார்த்து சிரிப்பான். ஏனென்றால் கல் எறிபவனின் கைகளும் ஆடைகளும் அசுத்தமாகின்றன என்பது அவனுக்கு தெரியும். அதேபோல தர்க்கமே புரியாதவர்களிடம் நீங்கள் எவ்வளவு தர்க்க ரீதியாக பேசினாலும் அது ஒரு செவிட்டு சுவருக்கு முன் வாசிப்பதை போன்றதே. அந்த சூழ்நிலையில் நீங்கள் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆற்றலையும் பொன்னான நேரத்தையும் வீணடிப்பதாகும். உங்களை சீண்டுபவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த பதிலடியும் மிக கொடிய தண்டனையும் உங்களின் ஆழமான மனமே ஆகும். நீங்கள் எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் அவர்களது வார்த்தைகளை ஒரு துரும்பாக கூட மதிக்காமல் அமைதியாக கடந்து செல்லும் போது எதிரியின் மனதில் ஒரு மாபெரும் உளவியல் குழப்பம் உருவாகிறது. தனது தாக்குதல் ஏன் உங்களிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை என்ற எண்ணம் அவனை உள்ளுக்குள்ளேயே அரிக்கத் தொடங்கும். மனம் என்பது எப்போதுமே கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல. மாறாக அது உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்களே முழுமையாக ஆளுகிறீர்கள் என்பதற்கான உச்சகட்ட கட்டுப்பாட்டின் வெளிப்பாடாகும். வாதங்களில் வெல்வதை விட வாழ்க்கையில் வெல்வதே முக்கியம் என்ற தெளிவு உங்களுக்குள் இருக்க வேண்டும். உங்கள் அமைதி அவர்களை பதற்றமடையச் செய்யும். அவர்கள் உங்களை வீழ்த்த நினைத்த தந்திரம் தோற்றுப்போனதை எண்ணி தங்களுக்கு தாங்களே சுருங்கி போவார்கள். எனவே எங்கே பேசினால் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லையோ அங்கே புன்னகையுடன் கூடிய மனத்தை தழுவிக்கொள்ளுங்கள். அந்த மனமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் மன அமைதியையும் தேடித்தரும். உலகத்தின் எழுதப்படாத விதிகளில் ஒன்று, எந்த ஒரு பொருளும் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும்போது அதன் மதிப்பும் மரியாதையும் தானாகவே குறைந்துவிடும் என்பதுதான். தங்கம் ஏன் இவ்வளவு மதிக்கப்படுகிறது என்றால் அது பூமியில் அரிதாக கிடைக்கிறது. ஆனால் அதே அளவு மதிப்பு மண்ணுக்கும் கல்லுக்கும் இருப்பதில்லை. மனிதனின் பேச்சும் இதை போன்றதுதான். எங்கு பார்த்தாலும் எவரிடமும் இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருப்பவனை இந்த சமூகம் ஒருபோதும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளாது. அவன் சொல்வது மிகச் சிறந்த கருத்தாகவே இருந்தாலும் அவனது அதீத பேச்சின் காரணமாக அந்த வார்த்தைகளுக்கான எடையும் முக்கியத்துவமும் காற்றில் கரைந்து விடுகின்றன. அளவுக்கு அதிகமாக பேசும்போது நாம் அறியாமலேயே தேவையற்ற விஷயங்களையும் மற்றவர்களின் அந்தரங்கங்களையும் நம்முடைய பலவீனங்களையும் உளறிவிடுகிறோம். ஒரு சிறந்த ஆளுமைக்கான மிக முக்கியமான பண்பு எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது சுருக்கமாக பேச வேண்டும் என்பதை அறிந்திருப்பதாகும். குறைவாக பேசுபவர்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழமான அர்த்தமும் வீரியமும் இருக்கும். அவர்கள் பேசத் தொடங்கும் போது அந்த இடமே அமைதியாகி அவர்களின் சொற்களுக்கு செவிசாய்க்கும். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் சிந்தனையை இன்னும் கூர்மையாக்கிக் கொள்கிறீர்கள். ஒரு கூட்டத்தில் நடக்கும் அனைத்தையும் கூர்ந்து கவனித்து இறுதி முடிவாக சில வார்த்தைகளை தீர்க்கமாக எடுத்து வைப்பவனே தலைவனாக பார்க்கப்படுகிறான். வாய் அதிகம் பேசுபவன் தன்னை பற்றி மற்றவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்குகிறான். அதுவே அவனை எளிதில் வீழ்த்துவதற்கான வழியையும் எதிரிகளுக்கு திறந்து விடுகிறது. உங்கள் சொற்களை நீங்கள் செலவழிக்கும் பொற்காசுகளைப் போல பாவிக்க வேண்டும். அவசியமான இடங்களில் அவசியமான நபர்களிடம் மட்டுமே உங்களின் சொற்களை முதலீடு செய்யுங்கள். மனத்திற்கும் பேச்சிற்கும் இடையிலான அந்த சரியான இடைவெளியை கண்டுபிடிக்கும் மனிதன் ஒரு காந்தத்தைப் போல சுற்றியுள்ள அனைவரையும் தன் பக்கம் ஈர்க்கும் ஒரு மர்மமான மற்றும் ஆழமான ஆளுமையாக உருவெடுக்கிறான். கோபம் என்பது ஒரு மனிதனின் பகுத்தறிவையும் சிந்திக்கும் திறனையும் முழுமையாக எரித்து சாம்பலாக்கும் ஒரு கொடிய மன நெருப்பாகும். அந்த நெருப்பு எரியும் தருணத்தில் மனித மூளை தனது நிதானத்தை இழந்து தற்காலிகமாக ஒரு இருண்ட நிலைக்கு சென்று விடுகிறது. அந்த சமயத்தில் ஒருவனின் நாவிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆலகால விஷத்திற்கு இணையானது. நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறுகச் சிறுக கட்டியெழுப்பிய நற்பெயரையும் மிகவும் ஆழமான உறவுகளையும் ஒரே ஒரு கோபமான வார்த்தை சுக்குநூறாக உடைத்து எறிந்துவிடும். உங்களை ஒருவர் திட்டமிட்டு கோபப்படுத்துகிறார் என்றால் அவர் உங்களை வீழ்த்துவதற்காக ஒரு கண்ணிவெடியை வைக்கிறார் என்று அர்த்தம். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கத்தத் தொடங்கினால் நீங்கள் அவரது திட்டத்திற்கு பலியாகிவிட்டீர்கள். உங்கள் மனதின் ரிமோட் கண்ட்ரோலை அவர் கையில் கொடுத்து விட்டீர்கள். கோபத்தில் ஒருவன் உதிர்க்கும் வார்த்தைகள் உண்மையை வெளிப்படுத்துவதில்லை, மாறாக எதிரே இருப்பவரை காயப்படுத்த வேண்டும் என்ற வெறியை மட்டுமே வெளிப்படுத்துகின்றன. ஒரு வார்த்தையை விட்டுவிட்டு பின்னர் வாழ்நாள் முழுவதும்
குற்ற உணர்ச்சியில் தவிப்பதை விட அந்த ஒற்றை நொடியில் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பது பல மடங்கு மேலானது. கோபம் என்பது இயற்கைதான், ஆனால் அந்த உணர்ச்சியை உங்கள் நாவின் வழியாக வெளிப்படுத்தாமல் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு உந்து சக்தியாக, ஒரு வைராக்கியமாக மாற்றுவதே உண்மையான புத்திசாலித்தனம். உங்களை கோபப்படுத்தும் சூழல் வரும்போது அந்த இடத்தை விட்டு உடனடியாக அகன்று விடுங்கள். ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். சில மணி நேரங்கள் கழித்து உங்கள் மனநிலையை ஆராய்ந்து பாருங்கள். கோபத்தில் நீங்கள் எடுக்க நினைத்த முடிவும் அமைதியான நிலையில் நீங்கள் எடுக்கும் முடிவும் முற்றிலும் வெவ்வேறாக இருப்பதை நீங்களே உணர்வீர்கள். தன் கோபத்தை அடக்கி அதை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவனே உலகின் மாபெரும் பலசாலி. உணர்ச்சிகளின் அடிமையாக இல்லாமல் உணர்ச்சிகளின் எஜமானனாக மாறுங்கள். ஒரு மனிதனின் விவேகம் என்பது அவனது கல்வியிலோ அல்லது அவனிடம் உள்ள செல்வத்திலோ அளவிடப்படுவதில்லை. அவன் சூழ்நிலையை புரிந்து கொண்டு எவ்வளவு நுட்பமாக தன் வார்த்தைகளை கையாளுகிறான் என்பதில்தான் அளவிடப்படுகிறது. ஒரு அறிவாளி எங்கு பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், எந்த அளவிற்கு குறைவாக பேச வேண்டும் என்ற எல்லையை துல்லியமாக அறிந்திருப்பான். ஒரு அரசபையில் பேசப்படும் வார்த்தைகளை ஒரு சாதாரண கடைவீதியில் பேசக்கூடாது. ஒரு குழந்தையிடம் காட்டும் நெகிழ்வை ஒரு எதிரியிடம் காட்டக்கூடாது. களத்தின் தன்மையையும் எதிரே நிற்பவனின் அறிவு முதிர்ச்சியையும் எடை போட்ட பின்னரே உங்கள் வாயை திறக்க வேண்டும். கேட்கப்படாத கேள்விகளுக்கு பதில் சொல்வதும் தேவைக்கு அதிகமாக போதிப்பதும் உங்களின் மதிப்பை குறைத்து உங்களை ஒரு நகைப்புக்குரிய நபராகவே மாற்றும். உங்கள் வார்த்தைகள் ஒரு அம்பை போல இலக்கை நோக்கி துல்லியமாக பயணிக்க வேண்டும். சிதறடிக்கப்படும் சிறு கற்களைப் போல இருக்கக்கூடாது. சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான அளவோடு உதிர்க்கப்படும் ஒற்றை வார்த்தை 1000 வாள்களை விட பலம் வாய்ந்தது. ஒரு சிறந்த தலைவன் ஒருபோதும் உணர்ச்சி பெருக்கில் தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டான். கோபத்தில் சாபங்களை விடமாட்டான். அவனது ஒவ்வொரு சொல்லும் ஒரு சட்டத்தை போல ஆழமான சிந்தனையிலிருந்து மட்டுமே வெளிவரும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்களை சுற்றியுள்ளவர்களின் மனநிலையை ஆற்றுப்படுத்துவதாகவும் தெளிவை ஏற்படுத்துவதாகவும் இருக்க வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை உருவாக்குவதாக இருக்கக்கூடாது. சூழலை புரிந்து கொண்டு எவன் ஒருவன் தன் பேச்சின் தொனியையும் அளவையும் மாற்றிக்கொள்கிறானோ அவனை எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் வீழ்த்த முடியாது. பேச்சில் இருக்கும் இந்த நுணுக்கமான கலையை கற்றுக்கொண்டவன் எந்த ஒரு சபையிலும் தனக்கான உயரிய இடத்தை தானாகவே பெற்றுக்கொள்கிறான். உண்மையை பேசுவது என்பது ஒரு உன்னதமான குணம் என்றாலும் அந்த உண்மையை எவ்வளவு பக்குவமாகவும் மற்றவர்கள் மனம் புண்படாமலும் சொல்கிறோம் என்பதில்தான் ஒரு மனிதனின் உண்மையான முதிர்ச்சி அடங்கியுள்ளது. சில மனிதர்கள் நான் எதையாக இருந்தாலும் முகத்திற்கு நேராக உள்ளதை உள்ளபடி பேசுபவன் என்று பெருமையாக கூறிக்கொண்டு மற்றவர்களின் மனதை கூறுபோடும் வகையில் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். இது நேர்மை அல்ல, இது அவர்களின் அகங்காரத்தின் வெளிப்பாடே ஆகும். ஒரு கசப்பான உண்மையாக இருந்தாலும் அதை கேட்பவரின் ஈகோ பாதிக்கப்படாதவாறு ஒரு கசப்பான மருந்தை தேனில் கலந்து கொடுப்பதைப் போல இதமாக சொல்ல பழக வேண்டும். நீங்கள் சுட்டிக்காட்டும் தவறு சரியானதாகவே இருந்தாலும் அதை கூற நீங்கள் பயன்படுத்தும் தரக்குறைவான அல்லது கடுமையான வார்த்தைகள் அந்த உண்மையை மறைத்துவிட்டு உங்களை ஒரு ஆணவக்காரராகவே அடையாளப்படுத்தும். கடுமையான வார்த்தைகள் ஒருபோதும் ஒரு மனிதனை திருத்தாது, மாறாக அது அவனுள் ஒருவித பிடிவாதத்தையும் உங்கள் மீதான நிரந்தரமான வெறுப்பையுமே விதைக்கும். ஒருவரின் தவறை தனிமையில் சுட்டிக்காட்டுவதும் அவரது திறமையை பொதுவில் பாராட்டுவதும் ஒரு சிறந்த மனிதனுக்குரிய பண்பாகும். நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஊக்கத்தையும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உத்வேகத்தையும் அளிக்க வேண்டுமே தவிர அவர்களை குற்ற உணர்ச்சியில் தள்ளி தற்கொலைக்கு தூண்டும் அளவிற்கு வலிக்கக்கூடாது. தரம் தாழ்ந்த சொற்களை பயன்படுத்துபவன் தான் எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் தன் மரியாதையை தானே சீரழித்துக் கொள்கிறான். அன்போடும் ஆழமான அக்கறையோடும் கூறப்படும் கண்டிப்புகள் மட்டுமே ஒரு மனிதனின் வாழ்வில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். நவடக்கம் என்பது வெறும் அமைதியாக இருப்பது மட்டுமல்ல, சொல்ல வந்த கருத்தை எவ்வளவு நாகரீகமாக சொல்கிறோம் என்பதில்தான் அதன் முழுமையே அடங்கியுள்ளது. கடினமான சூழ்நிலைகளிலும் உங்கள் வார்த்தைகளில் மென்மையை கடைபிடியுங்கள். ஒரு நபர் இல்லாத இடத்தில் அவரை பற்றிய குற்றங்களை அல்லது குறைகளை மற்றவர்களிடம் சுவாரஸ்யத்திற்காக விவாதிப்பது மனித குலத்தின் மிக கீழ்த்தரமான பழக்கங்களில் ஒன்றாகும். இதுபுறம் பேசுதல் எனப்படும். நீங்கள் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் தரக்குறைவாக பேசும்போது அந்த நொடியில் நீங்கள் அந்த நபரை அவமதிக்கவில்லை, மாறாக உங்கள் சொந்த தரத்தையும் உங்கள் குணத்தின் பலவீனத்தையும் தான் அந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறீர்கள். உங்களிடம் மற்றொருவரை பற்றி புறம் பேசும் ஒருவர் நாளை நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களை பற்றியும் அதேபோல்தான் பேசுவார் என்ற எண்ணம் கேட்பவரின் மனதில் இயற்கையாகவே உருவாகும். இதனால் உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பகத்தன்மை முற்றிலுமாக குலைந்து போகும். எவரும் தங்களுடைய முக்கியமான விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள தயங்குவார்கள். உயர்ந்த சிந்தனை கொண்ட மனிதர்கள் எப்போதும் புதிய கருத்துகளையும் தத்துவங்களையும் முன்னேற்றத்திற்கான வழிகளையுமே விவாதிப்பார்கள். சராசரி மனிதர்கள் நிகழ்வுகளை பற்றி பேசுவார்கள், ஆனால் மிகச் சிறிய புத்தி கொண்ட அற்பர்கள் மட்டுமே மற்ற மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள்.
பேசுவது என்பது ஒரு வகை மனநோய். அது உங்களுக்குள் இருக்கும் பொறாமையையும் தாழ்வு மனப்பான்மையையுமே சுட்டிக்காட்டுகிறது. ஒருவருடைய செயலில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அதை நேரடியாக அவரிடமே கண்ணியமாக தெரிவிப்பதுதான் ஒரு உண்மையான வீரனுக்கு அழகு. முதுகிற்கு பின்னால் பேசப்படும் வார்த்தைகள் வீசப்படும் இடத்திற்கே திரும்பி வந்து அழிவை ஏற்படுத்தும் பூமராங் ஆயுதத்தை போன்றது. மற்றவர்கள் உங்களை நம்பி ஒரு ரகசியத்தை சொல்கிறார்கள் என்றால் அது உங்களின் ஆளுமைக்கு கிடைத்த மரியாதை. அந்த மரியாதையை காற்றில் பறக்கவிட்டு அக்கம் பக்கத்தினரிடம் வதந்திகளை பரப்புபவன் சமூகத்தில் ஒரு விஷக்கிருமியாகவே பார்க்கப்படுவான். இந்த இழிவான பழக்கத்திலிருந்து உங்களை முற்றிலுமாக காத்துக்கொள்வது உங்கள் நற்பெயருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாகும். வாழ்க்கையில் உங்களை வீழ்த்துவதற்காக வீசப்படும் மிக இனிமையான ஆனால் மிக ஆபத்தான ஆயுதங்களில் ஒன்று முகஸ்துதி அல்லது போலி புகழ்ச்சியாகும். ஒரு மனிதனின் இயல்பான உளவியல் என்னவென்றால் தன்னை யாராவது புகழ்ந்து பேசும்போது அவனது மூளை ஒருவித மகிழ்ச்சியான நிலையை அடைந்து புகழ்பவர் மீது தற்செயலான ஒரு அபிமானத்தை உருவாக்குகிறது. ஆனால் உங்களை பற்றிய அளவுக்கு அதிகமாகவும் தேவையற்ற இடங்களிலும் புகழ்ந்து தள்ளும் நபர்களிடம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த முகஸ்துதி என்பது உங்களை வீழ்த்துவதற்காக விரித்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு நைலான் வலையாகும். உங்களை தொடர்ந்து புகழ்வதன் மூலம் அவர்கள் உங்கள் அகங்காரத்தை தூண்டிவிட்டு உங்கள் சிந்தனையை மழுங்கச் செய்து தங்களுக்கு தேவையான காரியங்களை உங்களிடமிருந்து எளிதாக சாதித்துக் கொள்ள முயற்சிப்பார்கள். ஒரு உண்மையான விசுவாசி உங்களுடைய வெற்றியை மட்டும் பாராட்டாமல் நீங்கள் தவறு செய்யும் போது அதை தட்டி கேட்கும் துணிச்சல் கொண்டவனாக இருப்பான். ஆனால் சுயநலத்திற்காக பழகுபவன் உங்களின் தவறுகளை கூடச் சரி என்று வாதிட்டு உங்களை அழிவின் விளிம்பிற்கே அழைத்துச் செல்வான். முகஸ்துதிக்கு மயங்கும் ஒரு தலைவன் அல்லது ஒரு மனிதன் தனது உண்மையான பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை தாமே மறந்து ஒரு மாயையான உலகத்தில் வாழத் தொடங்குகிறான். யாராவது உங்களை புகழும்போது அது உண்மையான பாராட்டுதானா அல்லது அதன் பின்னணியில் ஏதேனும் உள்நோக்கம் உள்ளதா என்பதை எடைபோடும் அறிவு முதிர்ச்சி உங்களுக்குள் இருக்க வேண்டும். புகழ் வார்த்தைகளை கேட்டு பெருமிதம் கொள்வதை விட அந்த புகழ்ச்சியின் பின்னால் உள்ள தந்திரத்தை உணர்ந்து புன்னகையுடன் அதை கடந்து செல்வதே ஒரு விவேகியான மனிதனின் செயல். உங்கள் வெற்றிக்காக நீங்களே கர்வப்படாத போது மற்றவர்களின் போலி பாராட்டுதல்கள் உங்களை ஒருபோதும் திசை திருப்ப முடியாது. உங்களை விட யாருக்கும் நன்றி தெரியாது என்ற ஆழமான தன்னுணர்வு முகஸ்துதி என்னும் வலையிலிருந்து உங்களை காக்கும். ஒரு மனிதன் மிகச் சிறந்த பேச்சாளராகவோ அல்லது மாபெரும் தலைவனாகவோ உருவாவதற்கு முன்பாக அவன் ஒரு மிகச் சிறந்த செவிசாய்ப்பவனாக ஆக்டிவ் லிஸ்னர் மாற வேண்டும் என்பது இயற்கையின் எழுதப்படாத விதியாகும். இறைவன் மனிதனுக்கு 2 காதுகளையும் ஒரே ஒரு வாயையும் கொடுத்திருப்பதன் தத்துவமே நாம் பேசுவதை விட 2 மடங்கு அதிகமாக பிறர் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான். பெரும்பாலான மனிதர்கள் மற்றவர்கள் பேசும்போது அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக கேட்பதில்லை. மாறாக அவர்கள் பேசி முடித்ததும் நாம் என்ன பதிலடி கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டே அரைகுறையாக கேட்கிறார்கள். இது ஒரு மாபெரும் தவறாகும். நீங்கள் அமைதியாக இருந்து மற்றவர்கள் பேசுவதை கூர்ந்து கவனிக்கும்போது அவர்களின் அறிவாற்றல், அவர்களின் உண்மையான நோக்கம், அவர்களின் பலம் மற்றும் பலவீனம் என அனைத்தையும் உங்களால் துல்லியமாக எடை போட முடியும். பேசுவதன் மூலம் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த விஷயங்களையே மீண்டும் செலவழிக்கிறீர்கள். ஆனால் கேட்கும்போதுதான் உங்கள் அறிவின் எல்லை விரிவடைகிறது. புதிய செய்திகளை நீங்கள் உள்வாங்குகிறீர்கள். ஒரு சபையில் அனைவரின் கருத்துகளையும் பொறுமையாக கேட்டு உள்வாங்குபவன் அந்த விவாதத்தின் மைய புள்ளியை எளிதாக பிடித்து விடுவான். பொறுமையாக கேட்கும் திறன் கொண்டவர்களிடம் மற்றவர்கள் தங்களின் ரகசியங்களை எளிதாக பகிர்ந்து கொள்வார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தருவதாக மக்கள் நம்புகிறார்கள். காதுகளை திறந்து வைத்துக் கொண்டு நாவை கட்டி போடும் கலை ஒருவனை எவராலும் வெல்ல முடியாத ராஜதந்திரியாக மாற்றும். நீங்கள் பேசும் நேரம் வரும்போது அதுவரை நீங்கள் கேட்டு சேகரித்த தகவல்களை வைத்து உதிர்க்கும் ஒரு சில வார்த்தைகள் அங்குள்ள அனைவரையும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும். எனவே செவிமடுத்தல் என்பது ஒரு பொறுமையின் செயல் அல்ல, அது எதிராளியின் மூலோபாயங்களை அறியும் ஒரு நுட்பமான தற்காப்பு கலையாகும். சுயமரியாதை என்பது ஒரு மனிதனின் ஆளுமையை தாங்கி பிடிக்கும் முதுகெலும்பாகும். அது உயிரினும் மேலாக மதிக்கப்பட வேண்டிய ஒன்று. வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு உறவின் அழுத்தத்திற்காகவும் அல்லது ஒரு தற்காலிகமான பொருளாதார லாபத்திற்காகவும் உங்கள் வார்த்தைகளில் உங்களின் சுயமரியாதையை கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க கூடாது. மற்றவர்களின் அன்பையோ அல்லது கவனத்தையோ பெறுவதற்காக உங்களை நீங்களே தாழ்த்திக் கொண்டு அவர்களின் ஒவ்வொரு தவறான செயலுக்கும் தலையாட்டி கொண்டு பேசும் வார்த்தைகள் உங்களை நிரந்தரமான ஒரு அடிமையாகவே மாற்றிவிடும். நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்கள், உங்களுக்கான எல்லையை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். நீங்களே உங்களை துச்சமாக நினைத்து இரக்கத்திற்காக கெஞ்சி பேசினால் இந்த சமூகம் உங்களை தன் காலடியில் போட்டு நசுக்கிவிடும். ஒரு இடத்தில் உங்கள் கருத்துக்கு மரியாதை இல்லை என்றால் அல்லது உங்கள் இருப்பு அங்கே சிறுமைப்படுத்தப்படுகிறது என்றால் எந்த ஒரு தயக்கமும் இன்றி அந்த இடத்தை விட்டு நிமிர்ந்த தலையோடு வெளியேறுவதே உங்களின் கரவத்தை காக்கும். எதற்காகவும்
யாருக்காகவும் உங்கள் கொள்கைகளை வளைக்காதீர்கள். உறுதியான ஆனால் பண்பான வார்த்தைகளை பயன்படுத்த பழகுங்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் உங்களின் தன்னம்பிக்கையும் உங்களின் சுயமரியாதையும் கம்பீரமாக வெளிப்பட வேண்டும். உங்களை அவமதிப்பவர்களுக்கு முன்னால் நீங்கள் அமைதியாக சிரித்துக் கொண்டே உங்களின் வேலையை பார்ப்பதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மாபெரும் தோல்வியாகும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்திலோ அல்லது அவர்கள் உங்களை புறக்கணித்து விடுவார்கள் என்ற அச்சத்துடனோ பேசப்படும் வார்த்தைகள் உங்களின் நிம்மதியை நிரந்தரமாக பறித்துவிடும். சுயமரியாதையுடன் வாழும் ஒரு மனிதனின் வார்த்தைகள் அவனது முகத்தில் ஒரு தனித்துவமான ஒளியையும் அவனது செயல்களில் ஒரு அசைக்க முடியாத உறுதியையும் கொடுக்கும். ஒரு கூட்டத்தில் தங்களை மிகவும் புத்திசாலிகளாகவும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாகவும் காட்டிக்கொள்வதற்காக மற்றவர்களின் குறைகளையோ வறுமையையோ அல்லது உடல் அமைப்பையோ சுட்டிக்காட்டி கேலி செய்து சிரிக்கும் பழக்கம் பலரிடம் உள்ளது. இது வெளிப்பார்வைக்கு ஒரு சாதாரண நகைச்சுவை போல தோன்றினாலும் இது உறவுகளை நிரந்தரமாக அறுத்து எறியும் மிக கொடிய தவறாகும். மற்றவர்களின் வலியை கொண்டு நீங்கள் உருவாக்கும் சிரிப்பு அந்த சம்பந்தப்பட்ட நபரின் ஆழ்மனதில் அழிக்க முடியாத ஒரு வடுவை ஏற்படுத்துகிறது. அவர்கள் அந்த சபையில் உங்களுடன் சேர்ந்து சிரித்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் அடையும் அவமானம் உங்களை அவர்களின் நிரந்தரமான எதிரியாக மாற்றிவிடும். அவர்கள் ஒரு அமைதியான வேட்டையாடும் மிருகத்தைப் போல உங்களின் பலவீனமான நேரத்திற்காக காத்திருந்து அந்த ஒற்றை கேலிக்கான வஞ்சத்தை மிக கொடூரமாக தீர்த்து கொள்வார்கள். உண்மையான நகைச்சுவை உணர்வு என்பது யாரையும் காயப்படுத்தாமல் எவருடைய கண்ணியத்தையும் குறைத்து மதிப்பிடாமல் அனைவரையும் மகிழ்ச்சியடையச் செய்வதாகும். மற்றவர்களை சிறுமைப்படுத்தி பேசும் ஒருவன் உண்மையில் தனக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையையும் பாதுகாப்பற்ற உணர்வையுமே இன்செக்யூரிட்டி அந்த செயலின் மூலம் வெளிப்படுத்துகிறான். ஒரு சிறந்த ஆளுமை கொண்ட மனிதன் மற்றவர்களின் குறைகளை பொதுவில் மறைத்து அவர்களுக்கு தனிமையில் ஊக்கமளிப்பானே தவிர அதை வைத்து ஒருபோதும் வேடிக்கை பார்க்க மாட்டான். நீங்கள் மற்றவர்களை எப்படி நடத்துகிறீர்களோ அதே அளவுகோலை கொண்டுதான் காலமும் உங்களை நடத்தும். ஒருவரின் பலவீனத்தை கேலி செய்யும் வார்த்தைகள் உங்களை ஒரு கர்வமிக்க மனிதனாக மட்டுமே சமூகத்திற்கு காட்டும். வரையும் எந்த சூழ்நிலையிலும் சொற்களால் காயப்படுத்தாத நிந்தனை செய்யாத ஒருவன் மட்டுமே இந்த உலகத்தில் எந்த பயமுமின்றி யாருடைய பகையுமின்றி மிகவும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். காலம் அல்லது நேரம் என்பது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கும் மிகச் சமமான ஆனால் ஒருபோதும் திருப்பி பெற முடியாத மாபெரும் பொக்கிஷமாகும். நீங்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் உழைத்து சம்பாதித்து விடலாம். சரிந்து போன வியாபாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி விடலாம். ஆனால் நீங்கள் வீணடித்த ஒரு நொடிப்பொழுதை கூட இந்த உலகின் அத்தனை செல்வங்களை கொடுத்தாலும் உங்களால் மீண்டும் பெற்றுவிட முடியாது. அப்படிப்பட்ட விலைமதிப்பற்ற நேரத்தை தகுதியற்ற மனிதர்களிடம் விவாதிப்பதிலும் உங்களை குறை கூறுபவர்களுக்கு விளக்கமளிப்பதிலும் செலவிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய தற்கொலைக்கு சமமான செயலாகும். உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது வழியில் உங்களை கவனச்சிதறல் செய்யவோ அல்லது உங்களை காயப்படுத்தவோ பல சத்தங்கள் எழலாம். அந்த ஒவ்வொரு சத்தத்திற்கும் நீங்கள் நின்று பதிலடி கொடுத்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒருபோதும் உங்களின் இலக்கை சென்றடைய முடியாது. உங்கள் நேரத்தின் மதிப்பை நீங்கள் முழுமையாக உணர்ந்திருக்க வேண்டும். யார் உங்கள் வார்த்தைகளுக்கும் நேரத்திற்கும் தகுதியானவர்கள், யார் தகுதியற்றவர்கள் என்ற பிரித்தறியும் திறன் உங்களுக்குள் இயல்பாகவே இருக்க வேண்டும். உங்களை வீழ்த்த நினைப்பவர்களை பற்றி சிந்திப்பதில் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய மரியாதையாகும். அந்த நேரத்தை உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளவும் உங்கள் செயல்களை செம்மைப்படுத்தவும் முதலீடு செய்யுங்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இலக்கை நோக்கிய ஒருபடியாக இருக்க வேண்டுமே தவிர உங்கள் பயணத்தை தாமதப்படுத்தும் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. நேரத்தின் அருமையை உணர்ந்தவன் தேவையற்ற வார்த்தைகளை தானாகவே தவிர்த்து விடுவான். அவனது கவனம் முழுவதும் தனது செயலின் மீதே இருப்பதால் அவனது வெற்றிக்கான கால அளவு மிக குறுகியதாக இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் என்பது அவன் உடுத்தியிருக்கும் ஆடம்பரமான ஆடைகளிலோ அவன் வசிக்கும் பெரிய மாளிகையிலோ அல்லது அவன் வைத்திருக்கும் வங்கி இருப்பு தொகையிலோ இல்லை. இருண்ட அறையில் பல மனிதர்கள் அமர்ந்திருந்தாலும் அவர்கள் பேசத் தொடங்கும் அந்த ஒற்றை நொடியில் அவர்களின் குணம், அவர்களின் வளர்ப்பு, அவர்களின் கல்வி மற்றும் அவர்களின் ஆளுமை திறன் அனைத்தும் அவர்கள் பயன்படுத்தும் சொற்களின் வழியாக அப்பட்டமாக வெளிச்சத்திற்கு வந்துவிடும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களின் உள்ளத்தின் கண்ணாடியாகும். உள்ளத்தில் எந்த அளவிற்கு தூய்மையும் நேர்மறையான எண்ணங்களும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களின் நாவிலிருந்து பிறக்கும் வார்த்தைகளும் இனிமையாகவும் வலிமையாகவும் இருக்கும். தரம் குறைந்த எண்ணங்களை கொண்ட ஒருவனால் ஒருபோதும் தொடர்ந்து பண்பான வார்த்தைகளை பேசி நடிக்க முடியாது. ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அவனது உண்மையான முகம் அவனது வார்த்தைகள் மூலமாகவே அம்பலப்பட்டு போகும். ஒரு நல்ல மனிதன் தன் சொற்களால் மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் வாழ்வதற்கான உந்துதலையும் கொடுக்கிறான். உங்கள் எதிர்காலம் என்பது நீங்கள் எந்த வகையான சொற்களை தினமும் உச்சரிக்கிறீர்கள் என்பதன் அடிப்படையில்தான் வடிவமைக்கப்படுகிறது.
நீங்கள் உங்களை பற்றியும் உலகத்தை பற்றியும் நேர்மறையான சொற்களை பயன்படுத்தும் போது உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான அதிர்வலை உருவாகிறது. உங்களுடைய எண்ணங்கள் வார்த்தைகளாகின்றன, வார்த்தைகள் செயல்களாகின்றன, செயல்கள் பழக்கங்களாகின்றன, பழக்கங்களே உங்கள் தலையெழுத்தாக மாறுகின்றன. எனவே நீங்கள் பேசும் வார்த்தைகள்தான் உங்களின் விதியை நிர்ணயிக்கும் முதல் புள்ளி என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நல்ல சொற்களை பயிலுங்கள், செழுமையான கருத்துக்களை பேசுங்கள். அந்த சொற்களே உங்களை சரித்திரத்தில் ஒரு அழியாத அடையாளமாக மாற்றி அமைக்கும். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த வாழ்வியல் தத்துவங்கள் அனைத்தும் வெறும் வார்த்தைகள் அல்ல. இவை உங்கள் வாழ்க்கையையே அடியோடு மாற்றக்கூடிய ராஜதந்திரமான ஆயுதங்கள். ஒரு மனிதன் தன் நாவை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவனால் இந்த உலகத்தையே தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். வீணான விவாதங்களை தவிர்த்து உங்கள் ரகசியங்களை பாதுகாத்து கோபத்தை அடக்கி தேவைப்படும் இடங்களில் மட்டும் மிக குறைவாகவும் உறுதியாகவும் பேசத் தொடங்குங்கள். உங்கள் வார்த்தைகள் எப்படிப்பட்ட மனிதர்களையும் உங்கள் பக்கம் ஈர்க்கும் காந்தமாக மாற வேண்டும். உங்களை வீழ்த்த நினைப்போர்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் கேடயமாகவும் இருக்க வேண்டும். உங்கள் பேச்சை குறைத்து செயலை அதிகப்படுத்துங்கள். நீங்கள் பேசாத வார்த்தைகளுக்காக நீங்கள் ஒருபோதும் வருத்தப்பட போவதில்லை. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை தன் வாழ்நாள் முழுதும் அடிமையாக்கிவிடும் என்ற விதியை இன்றே உங்கள் மனதில் ஆழமாக பதிய வையுங்கள். இந்த சிறப்பான நெறிமுறைகளை உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக கடைபிடித்து நீங்கள் எண்ணிய அனைத்து இலக்குகளையும் அடைந்து சமூகத்தில் யாராலும் அசைக்க முடியாத மாபெரும் ஆளுமையாக உருவெடுக்க எனது மனமார்ந்த வாழ்த்துகள். உங்கள் வெற்றி பயணம் இன்று முதலே சிறப்பாக தொடங்கட்டும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கும் உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளும் இந்த பயணத்தில் இணைந்ததற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து உழைப்போம், சரித்திரம் படைப்போம். நன்றி, வணக்கம்.